போன வீடியோவில் வந்து நம்ம வந்து பைக்கு டயர் மாற்றது வந்து சேஞ்ச் பண்ணது பார்த்துருப்போம். ஆக்சுவலாக வந்து இந்த ஆக்சிலேட்டர் ப்ராப்ளம் நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ போன வீடியோ லென்த்தாக போனதுனால வந்து நான் அதை போஸ்ட் பண்ணல. ஆக்சுவலாக வந்து அந்த ஆக்சிலேட்டர் கேபிளை வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து எப்படி ஆக்சிலேட்டர் கேபிள் வந்து ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து இதான் ஃபஸ்ட் டைம் தான் நானே பண்ணுறது. ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டை கொஞ்சம் ரெஃபர் பண்ணி தான் நான் வந்து பண்ணேன். ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு வந்து மெக்கானிக் தெரியும் அவனுக்கு. ஸோ அதனால் வந்து அவங்ககிட்ட கால் பண்ணி அந்த ப்ரொசீஜர்லாம் கேட்டுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து இந்த 4 செட் ஆஃப் அலான் கீஸ் வந்து இங்கே இருக்கும். ஸோ டேங்க் சுற்றி நம்ம ஃபஸ்ட்டு டேங்க் வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக வந்து ஃப்ரண்ட்டில் 2 இருக்கும், சைடில் 2 இருக்கும். இதை வந்து நீங்கள் கரெக்டாக கழட்டிட்டிங்கன்னா டேங்க் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து டிஃபிகல்ட்டி பார்த்தீங்கன்னா இந்த டேங்க்கு அடியில் இருக்க ஒயரில் தான் வந்துச்சு. பாதி ஒயர் கழட்டிட்டோம். ஸோ இந்த பெட்ரோல் இது கழட்டது தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஒரு லாக் மாதிரி போட்டிருந்தாங்க, அது எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறது தெரில. அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் வச்சு நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் கரெக்டாக. ஸோ இது மட்டும் தான் வந்து லேர்ன் பண்ணேன் புதுசாக. இதுக்கப்புறமேட்டுக்கா டேங்க் கழட்டி வச்சாச்சு. இதுக்கப்புறமேட்டுக்கா நீங்கள் வந்து குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து இந்த த்ராட்டல் பாடி கேபிள் இருக்கும். இந்த வந்து த்ராட்டலிங் கேபிள் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நம்ம அதை தான் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக வந்து அதில் வந்து 2 ஹோல் மாரி இருக்கும். 2 ஹோல்ஸ்லேயும் வந்து 2 கேபிள் வந்து அட்டாச் ஆகிருக்கும். அதை நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை ரிமூவ் பண்ணணும். ஸோ அந்த நெட்டு மாரி உங்களுக்கு தெரியுதா, அந்த நெட்டை வந்து நம்ம லூஸ் பண்ணிவிட்டு தான் அந்த கேபிளை வந்து எடுக்கணும். ஸோ நம்ம எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஹேண்டில் பார் கிட்ட இருக்க கேபிள் வந்து நம்ம வந்து லூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து 2 நெட்டு இருக்கும். உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு நெட்டும் வந்து பேக் சைடில் வந்து ஒரு நெட்டும் இருக்கும். கிராஸ் மாரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கனாலே வந்துடும். அதேமாரி இங்கேயும் வந்து மேலே 2 ஹோல் மாதிரி இருக்கும். அந்த ஹோலில் வந்து நீங்கள் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த கேபிள் வந்து வந்துடும். ஸோ அது கீழே வந்து உங்களுக்கு ஒரு நெட்டு மாரி கொடுத்துருப்போம். அதையும் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இதையும் வந்து இந்த நெட்டை லூஸ் பண்ணி இப்படி வந்து நீங்கள் வலிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த ஒயர் வந்து அந்த ஹோல்லேருந்து ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா நீங்கள் வந்து இந்த கேபிளை வந்து பொறுமையாக வந்து வெளியே எடுத்துடலாம். ஸோ பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். கை விட்டு பண்ணும்போது கொஞ்சம் கிளிக்கும். ஆக்சுவலாக வந்து இப்படி தான் பண்ணணுமான்னு தெரில. நான் வந்து கொஞ்சம் எதுவுமே ரிமூவ் பண்ணாமல் கை விட்டு தான் பண்ணேன். ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரு கேபிள் வந்து நல்லாயிருக்கு, ஒரு கேபிள் தான் வந்து ஸ்டக் ஆகிடுச்சு. அதனால தான் வந்து ஆக்சிலேட்டர் கேபிள் வந்து முறுக்குனா அப்படியே ஜாம் ஆகி நின்றுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கேபிள் வந்து எடுத்துடலாம். 2 கேபிளும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ரிமூவ் பண்ணி வெளியே எடுத்துகிட்ருக்கேன். ஸோ வெளியே எடுத்துடலாம். கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு நம்ம புது கேபிளை வந்து நம்ம போடுவோம். ஸோ ஆக்சுவலாக வந்து இதான் புது கேபிள் நான் வாங்குறது, த்ராட்டல் பாடிக்கு வந்து வாங்கினது. ஆக்சுவலாக அதோட ப்ரைஸ் வந்து நான் அப்படியே இந்த வீடியோவிலே காமிச்சிடுறேன். ஆக்சுவலாக வந்து கரெக்டான மாடல், எக்ஸாக்ட் மாடல் காட்டி வாங்குங்க. ஸோ அதனால் வந்து சைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து கரெக்டாக வரும். அப்படி இல்லைனா கொஞ்சம் வந்து ஷார்ட்டேஜ் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் வந்து கேட்டு வாங்க சொன்னாங்க. நான் அதேமாரி தான் கேட்டு வாங்கியிருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த மேனுஃபேக்சர் பார்ட் நம்பர் வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க. அது வந்து ரொம்ப சேஃபு வண்டி பொறுத்த வரைக்கும். ஸோ நான் மேனுஃபேக்சர் பார்ட் நம்பர் காட்டி தான் வாங்கினேன். ஸோ கரெக்டான கேபிள் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 190 ஒரு கேபிள் வந்து 195. 2 கேபிள் வரும் நம்மளோட ஆக்சிலேட்டர் கேபிள் வரைக்கும், R15 பொறுத்த வரைக்கும். ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கா அதே நம்ம எந்த வழியில் ரிமூவ் பண்ணோமே அதே வழியிலே வந்து கரெக்டாக வந்து இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம கேபிள் வந்து ஈவன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து இன்சர்ட் பண்ணிவிடுங்க, ஆர்கனைஸாக பண்ணிவிடுங்க கேபிளை வந்து எந்த கச்சமசம் இல்லாமல். ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கா நீங்கள் வந்து அதை ஈவன் பண்ணிவிடுங்க. அந்த கேபிளை வந்து நம்ம ஈவன் பண்ணிக்கணும். கரெக்டாக வந்து ஈவனாக இருக்கா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுமாரி வச்சுட்டு நீங்கள் வந்து இங்கே இந்த எண்ட்லேருந்து நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவனாக வந்துடும். ஸோ இதுமாரி வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இதுமாரி பண்ணிட்டுனா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை வந்து கீழே வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும். நான் வந்து ஆக்சுவலாக இந்த இமேஜ் பாருங்கள், அது வந்து எடுக்க முடியல. அதனால் வந்து இப்படி தான் நான் போடணும். 2 ஹோல்ஸ் சொன்னால இந்த 2 ஹோல்ஸ்க்குள்ளே இந்த 2 பின் வந்து இன்சர்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இதுமாரி நீங்கள் டைட் பண்ணிடணும். ஸோ டைட் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து ஹேண்டில் பாரில் வந்து நான் புதுசாக ஹேண்டில் பார் வாங்கியிருக்கேன். ஸோ ஹேண்டில் பார்லேயும் அதேமாரி 2 ஹோல்ஸ் இருக்கும். அதேமாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு இதையும் அலான் கீ வச்சு தான் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதேமாதிரி வந்து இந்த நம்ம புது கேபிளை வந்து இந்த ஹேண்டில் பாரோட சுவிட்ச் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம புதுசாக வாங்கின ஹேண்டில் பாரோட அந்த ஹோல்ஸில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஸோ இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து டைட் பண்ணிங்க. இதை டைட் பண்ணிட்டா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வேலை. அதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு கேபிள் வந்து மேலே பார்த்த மாதிரி அந்த ஹோல்ஸில் இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இன்னொன்று வந்து கீழே பார்த்த மாதிரி வந்து இன்சர்ட் பண்ணிடுங்க. ப்ராப்பராக வந்து எந்த கேபிள் எதுக்குன்னு நீங்கள் வந்து பார்த்து பண்ணுங்கள். ஸோ நானே வந்து 2 தடவை பண்ண வேண்டியதாக போச்சு மாற்றி போட்டு. ஸோ எனக்கும் தெரியல. ஸோ அப்புறம் தான் அதை கற்றுக்கிட்டேன். நான் கற்றுக்கிட்டேன் எப்படி ஓரளவுக்கு. ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கா ரிமூவ் பண்ணி வச்சு போட்டு
இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிட்டோம். முக்காவே ஆக்சிலேட்டிங் கண்ட்ரோல்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. உங்களுக்கு வந்து பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நானே வந்து இந்த ட்ரை பண்ணேன். என் ஃப்ரெண்டோட ரெஃபரன்ஸ் அப்புறம் வச்சு ஃப்ரெண்டோட சஜஷன்லாம் கேட்டு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து இப்படி வந்து கிளச் கேபிள் வந்து ரெடி பண்ணுறது நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதையும் வந்து நான் ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து எந்தளவுக்கு ரிசல்ட் வந்திருக்கு நான் வந்து அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ guys. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.